14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணுறது? ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம். 1ஆம் தேதினா 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல் இருந்து 14 வரைக்கும் 13 வரைக்கும் கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படங்கள், சின்ன ப்ரொடியூசர், சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க. அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி. அடிச்சுட்டு அதே மாதிரி பயத்துல வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதான், சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுங்க, சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கணுங்க. ஒரு மாலில் 10 தேட்டர்னா நீங்கள் 8 தேட்டரு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. 2 தேட்டர் ஒதுக்குங்க. 2 தேட்டரில் 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில் 80 தேட்டர் இருக்கா? நான் சரி, நீங்கள் ஒரு 60 தேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தேட்டர் சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நினச்சா முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை. அப்போ எப்படி சினிமா நினைப்பாங்க? இங்கே நம்ம தயாரிப்பாளரை குறை சொல்கிறோம், பெப்சியை குறை சொல்கிறோம், ஏக்னர் சங்கத்தை குறை சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியாக வரும். அரசு சினிமா மேலே நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமாவில் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கு இங்கே தான் வரி போயிட்டே இருக்குது. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம வரி முக்கியம் இல்லை, நம்ம பஞ்சவலாம். அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகிறாங்க சார். இந்த 10 கட்டையில் 1000 மீன் ரிவர்ஸுக்கு விழுகும். கிராமங்களில் அவங்களுக்கு தெரியும். மற்ற மீன்லாம் நேரம் போகும், வளையும். இந்த இதுக்கு மட்டும் ஆப்போசிட்டில் போய் விழுவோம். அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்தில் விழுந்துறாங்க. அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குனர் சங்கம் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.